நம்ம ஆயா பாட்டிகள்லாம் கையிலேயே நிறைய ஸ்கில் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து யாருக்குமே தெரியல அதெல்லாம். அத்தை, ஆயா இவங்கலாம் பாத்தீங்கன்னா, மீன்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அவங்களே சுத்தம் பண்ணிருவாங்க. இப்ப நம்ம தனியா குடுத்து தான் சுத்தம் பண்றோம். அதே மாரி கோழி என்னன்னா, அவங்களே யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு நாட்டுக்கோழி அடிப்பாங்க. அடிச்சு டக்குன்னு உரிச்சு சமைச்சிருவாங்க. அருவாய வச்சே வெட்டிருவாங்க. இப்போ வந்து இது யாருக்குமே தெரியல. நான் வந்து உங்களுக்கு ஒரு எளிமையான மெத்தட ஒண்ணு சொல்லி தரேன். இந்த ரெக்கைய இப்படி புடிச்சீங்க. ஒரு கால் ஒரு ரெக்கை. இது இப்படி இழுத்தீங்கன்னா இது மாதிரி இழுத்துறணும். மறுபடியும் பாத்தீங்கன்னா இன்னொரு கால் இன்னொரு ரெக்கை. இத இப்படி இழுக்கும். இழுத்தோட இங்க ஒரு கேப் விழுதா? இந்த கேப் தெரியுதா? அவ்வளவுதான். இத இப்படி இருக்கும். எடுத்தோடனே இதுதாங்க ஃபஸ்ட்டு செய்யணும். முதல்ல இந்த ரெக்கை 2 ரெக்கையும் அந்த நுனியில் அறுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த பின்பகுதி வால் மாதிரி இருக்கும் அதை அறுத்துடணும். 2 காலை அறுத்துடணும். தலையை அறுத்துடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம்ல ஒரு காலையை ரெக்கையும் பிடிச்சி இழுக்கிறது, அதுமாதிரி செய்யணும். அப்படி பாருங்கள், தொடர்ந்து எப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுங்க. இது ஒரு எளிமையான மெத்தட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படாத மாதிரி எப்படி சுத்தம் பண்ணுவோம் சுத்தம். அடுத்து இந்த ரெக்கையை தூக்குனீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கா, ரெக்கையை பிடிச்சிங்க. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷா எடுக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் வெட்டுறது தான், அது உங்களுக்கே தெரியும். அப்படி என்ன கட்டு இறப்பை இறப்பையை ரிமூவ் பண்ணி வச்சு அடுத்து வயிற்றுட்ட கிழிச்சு உள்ள கை வச்சு இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிடும். ஆயிடுச்சா? இப்படி உருவுனீங்கன்னா இந்த பாருங்க, இது கல்லீரல், மாவீரல், இது பித்து. பித்த உடைச்சிடாதீங்க, கறி ஃபுல்லா கசக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவு. இந்த மாதிரி முடி இல்லாம ஃப்ரெஷ்ஷா எடுக்கணும். அவ்வளவுதான். இது ஒரு சின்ன மெத்தட் தான். 5 நிமிஷம் தான் ஆகும் இந்த மாதிரி நீங்க சுத்தம் பண்ணீங்கன்னா. அப்புறம் சுடு தண்ணியில போட்டு எப்படி வைக்கிறது, எப்படி தோல் உரிக்கிறதுங்கிறத அடுத்த பதிவுல போடுறேன். நன்றி, வணக்கம்.